ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. என்னடா இன்றைக்கி நம்ம வீடியோ இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே மதியம் 2 மணிக்கு நம்மளோட வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் டயட் டிப்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஏன் காலையிலேயே இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை உடனே தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை ஆனால் சீக்கிரமே போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை சீக்கிரமாகவே வீடியோ போட்டிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதத்திற்கான, அதாவது மார்ச் மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி போட போகிறேன். இந்த விரதம் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டுட்டா அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஏர்லியாகவே வீடியோ போட்டுட்டேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி விரதம் குழந்தைக்காக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்து குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தேன், இன்றைக்கி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொன்னவங்களும் நிறைய பேர். ஸோ நீங்களும் இப்போ புதுசாக தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு இந்த சஷ்டி விரதத்தை இருங்க. இப்போது இந்த சஷ்டி விரதம் என்றைக்கு வருது, என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளை செவ்வாய்க்கிழமை, அதாவது மார்ச் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சஷ்டி விரதம் வருதுங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நாளைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே, இப்போயும் டைம் இருக்குது, இன்றைக்கே வீடெல்லாம் போட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் அலசி போட்டுட்டு கணவன் மனைவி இன்னையிலேருந்தே சுத்தபத்தமாக இருக்கணும். நான்வெஜ் எதுவுமே இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. அந்த மாதிரி சுத்தபத்தமாக இன்னையிலேருந்தே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிடணும். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி 6 மணியிலிருந்து இந்த விரதத்துக்கான கணக்கு இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த விரதம் விரத நேரம். ஸோ இந்த விரதம் நீங்கள் இருக்கணும்னா காலையில் 6 மணிக்கே எழுந்து 6 மணிக்கு முன்னாடியே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறை எல்லாமே மலர்களால் அலங்கரிச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன விரத முறை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விரத முறைகள் இருக்குது. பால் விரதம், பழ விரதம், அப்புறமா துளசி விரதம், அப்புறம் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய விரதம், மிளகு விரதம், மிக கடுமையான விரதமே இந்த மிளகு விரதம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த மாதிரியான விரதம் இருக்கலாங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது பால் விரதம் அப்படின்னா 3 வேளையுமே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பால் குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது. பழ விரதம் அப்படின்னா 3 வேளையுமே ஏதாவது ஒரு வகையான பழம் மட்டும். நிறைய பேர் வாழைப்பழம் மட்டும் எடுப்பாங்க, ஏன்னா அது உடனடியாக எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ காலையில் ஒரு பழம், மதியம் ஒரு பழம், ஈவினிங் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கிறது. அந்த மாதிரி 3 வேளையுமே வெறும் பழங்கள் மட்டும், ஒரே ஒரு பழங்கள் கிடையாது, ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. இல்லைனா பால் பழ விரதம், ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம், அந்த மாதிரியும் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி மிளகு விரதம் அப்படின்னா 3 வேளையுமே மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது மிளகு விரதம். அதுக்கப்புறம் இளநீர் விரதம், 3 வேளையுமே இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதுன்னு இப்படி நிறைய முறைகள் இருக்குது. இல்லைனா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய மிக கடுமையான பட்டினி விரதம். ஸோ இந்த விரதத்தில் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, முதல் முறையாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த முறை சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழ விரதம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் வாழைப்பழம் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, 3 வேளையுமே ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், இல்லை 3 வேளையுமே ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்லை காலையில் மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு வாழைப்பழம், ஈவினிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். 6 மணிக்கு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நெய்வேத்தியத்தை முடிச்சுட்டு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றிட்டு நைட்டு நீங்கள் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விரத முறைகள் இருக்குது. இல்லை என்னால் இப்படியெல்லாம் எதுவுமே விரதமாக இருந்து என்னால் பண்ணவே முடியாது, என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுங்கிறவங்களுக்கு ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்றது இருக்குது. அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மதியம் நல்ல தளவாழை இலையில் சாமிக்கு படையல் போட்டுட்டு நீங்களும் விரதத்தை முடிச்சுக்கிறது. அப்படியும் இல்லை அப்படின்னா 3 வேளையுமே வெறும் டிஃபன் ஐட்டம், அதாவது வெறும் இடியாப்பம், பால் அந்த மாதிரி, இல்லை வெறும் இட்லி அந்த மாதிரி சாத்வீகமான உணவுகளை 3 வேளையும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறது.
அப்படியும் இல்லை அப்படின்னா 3 வேளையுமே தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. ஸோ இப்படி தான் விரதம் இருக்கணும், அப்படி தான் விரதம் இருக்கணும், அப்போ தான் பலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே கிடையாது. இந்த விரத முறை அப்படிங்கிறது அவங்கவங்களோட உடல்நிலை, மனநிலை, நம்பிக்கை இது எல்லாத்தையுமே பொறுத்தது. ஸோ நீங்கள் எப்படி முருகனை நம்பி விரதம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை ஆரம்பிக்கிற முறைனா காலையில் 6 மணிக்கு நான் சொன்ன மாதிரி பூஜை அறையை வந்து பூக்களால் அலங்கரிச்சுட்டு ஷட்கோண கோலம் பச்சரிசி மாவில் போட்டுட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி 6 நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர், அது கூட நீங்கள் வந்து ஒரு பழம் 2 வாழைப்பழம் வச்சுட்டும் வைக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெறும் பால் வந்து கல்கண்டு போட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது உங்களால் முடியும்னா வீட்டில் ஏதாவது நெய்வேத்திய சாப்பாடு ஏதாவது செஞ்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு முருகா இன்றைக்கி நான் விரதத்தை ஆரம்பிக்கிறேன், என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரதத்தை காலையிலேயே நம்ம பூஜை பண்ணி ஆரம்பிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பாலாக இருந்தால் குடிச்சிக்கலாம், பழமாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு விரதத்தை ஆரம்பிச்சிக்கலாம். அன்றைக்கி ஃபுல் டே வந்து கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், அருணகிரிநாதரோட திருப்புகழில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு முன்னே பாடல் இருக்குது, அதை எல்லாத்தையும் பாடுறது, முருகன் சிந்தனையிலேயே இருக்கிறது, எந்த விதமான வீண் பேச்சுக்கள் வீண் விஷயங்களுக்கு இடமளிக்காது முருகனை மட்டுமே நினச்சிட்டு அமைதியான முறையில் நீங்கள் வந்து விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஈவினிங் 6 மணி ஆனதுமே திருப்பியும் இதே மாதிரியே நெய் தீபம் போட்டு விளக்கேற்றி வீட்டில் முருகனை கும்பிட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் அங்கேயும் நெய் தீபம் போட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாம். நைட் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3ஆவது நாள் 4ஆவது நாளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பூஜை செய்ய சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னால் எந்த விதமான முறைகளையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்க அன்றைக்கி ஃபுல் டே நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் முருகனை மட்டுமே நினச்சிட்டு இது பண்ணிவிட்டு சஷ்டி விரதத்தன்னைக்கு முருகனை மட்டுமே நினச்சிட்டு பாடல்கள் பாடிட்டு முருகன் நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை பார்த்துட்டு சாயந்தரமாக பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே மிக சிறப்பானது. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் முதல்ல நம்பணும். முருகனை நம்பி இந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகனோட அருள் வந்து கிடைக்கும். உங்கள் அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த காலத்தில் அகப்பையில் இருந்தால் தானே சட்டியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா உங்கள் அகப்பையான கருப்பையில் வந்து குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்தளவுக்கு சஷ்டி விரதம் மிக மிக பலன் தரக்கூடிய ஒரு மகத்துவமான அதே சமயத்தில் மிக கடுமையான ஒரு விரதம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது கூட நம்ம படித்தது சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய நிறைய ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் டிப்ஸ், டயட் டிப்ஸ் அண்டு விரதம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள். பாய், தேங்க்யூ.